ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு முதல்ல நான் இங்கே வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நீங்கள் மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா சாப்பர் எதில் வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும். நான் வந்து சாப்பரில் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஹைட்டான ஒரு குக்கர் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பூண்டு விருப்பம் இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பர்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கலர் வந்து ஒரு பிங்க் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. நான் இங்கே வந்து சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுறேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும். இது வந்து நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் வேணும்னா இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அப்பப்போ நடுவில் இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா சுண்டி வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நான் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த வெங்காய தொக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடாயில் கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன். இதோட பட்டை, லவங்கம், ஏலம் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதோட காரத்துக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய் சேர்த்துறேன். இப்போ நல்லா நம்ம இதை வறுத்துடலாம். இந்த டைமில் நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிற டிஷ் வந்து கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக ஹோட்டல் சுவை மாதிரியே இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இதே கடாய் எடுத்திருக்கேன். நான் இங்கே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே மாதிரி. இப்போ நம்ம வெண்டைக்காவை இந்த கடாயில் சேர்த்துடலாம்.
சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கினா நமக்கு ஈஸியாக வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இப்போது இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பட்டர் வேணும்னா கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷு சப்பாத்தி, பூரி, நான், பராட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நல்லா வெங்காயம் வேகட்டும், அதனால் ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா இப்போ வெந்திருக்கு. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், நம்ம மிக்சியில் அரைச்சி வைத்த கிரவுண்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த பொடியை அப்படியே பத்திரப்படுத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா விட்டுடலாம். நான் ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அதிகம் புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது புளிப்பு அதிகமாக இருக்க வேண்டாம், மீடியம் புளிப்பு இருந்தால் போதும். இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நமக்கு தயிரெல்லாம் நல்லா வற்றி மசாலா பொருளோட நல்லா மிங்கிள் ஆகிருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். கிரேவி பதத்துக்கு நமக்கு வேணும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வதக்கி வைத்த வெண்டைக்காயும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது வெண்டைக்காயோட இந்த மசாலா பொருள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு கிரேவி தயாராக போகுது. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்ற பக்குவத்தில் வெண்டைக்காய் இருக்கும் இப்போது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி, வெந்தய இலையை காய வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தஹி பிந்தி தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கசகசா சேர்த்துடுறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வேகணும். நம்ம இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு முந்திரியோடு அரைக்கணும். அதுக்காக கேஷ்யூ நட்டை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், சுடு தண்ணியில். இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இந்த குருமா கொஞ்சம் நெய் வாசனையோட நல்லா இருக்கும். வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கேன். பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துருக்கேன்.
பட்டை சேர்த்துருக்கேன், துருவின இஞ்சி பூண்டை சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும், அதனால இதை வதக்கி விடலாம். கலர் சேஞ்ச் ஆகும். இஞ்சி பூண்டு சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் சேர்த்திருக்கேன், கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சிடலாம். இந்த ஒயிட் குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சீக்கிரம் செஞ்சிடலாம். சின்னதாக கட் பண்ணதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈஸியாக வெந்துடும். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் எல்லாமே சேர்த்து வதக்கி விடலாம். இந்த வெள்ளை குருமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் திக்னஸுக்காக. இதை நல்லா வதக்கி விடலாம். அந்த ராஸ்மல் போகும், அதனால இப்போ புளித்த தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை குருமாக்கு நம்ம தக்காளி சேர்க்காததுனால நான் தயிர் விட்டுருக்கேன். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருந்தால் நல்லா இருக்கும் குருமா. இப்போ எல்லாமே சேர்ந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் தின்னா இருந்தால் தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வருது. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா விட்டுக்குங்க. திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு தூள் பண்ணி வச்ச மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு மிளகாய், மிளகு காரம் வேறு எதுவும் நம்ம இங்கே ஆட் பண்ணல. பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும். இது மேலே கொத்தமல்லி அலங்கரிச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெள்ளை குருமா தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கும். இதை நல்லா கழுவிடுறேன். கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தோல் நீக்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே வேக வைத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது தோல் நீக்கிய உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது நல்லா உப்போட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல இறங்கணும். அதனால் ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் போட்டு இது குக்கரில் 4 விசில் வேகிற அளவுக்கு வேக வைத்து எடுத்துடலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம்.
சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக காய்ந்த வெந்தய இலையும் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையோட நல்லா இருக்கும். இதை இன்னொரு அடுப்பில் நம்ம மாற்றி வச்சிடலாம். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் தண்ணீர் விட்டுக்கிறேன். இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மசாலா சாமான் ஒன்னொன்னையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நான் பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. காரத்திற்கு நான் இங்கே மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இங்கே நம்ம இந்த கிரேவிக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஹை ஹீட்டில். வெங்காயம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அதனோட பச்சை வாசனையும் இதனால் போயிடும். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். நம்ம இந்த வெங்காய விழுதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மசாலா சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கு, பார்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைத்து வைத்த வெங்காய விழுதியும் சேர்த்துக்கலாம். இந்த விழுதில் முந்திரி, பட்டை, மிளகு, இஞ்சி பூண்டு, அதோட வெங்காயம் சேர்த்து அரைத்த வெங்காய விழுது. இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இங்கே தக்காளி எதுவும் சேர்க்காததுனால நம்ம மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரோட புளிப்பு இந்த கிரேவிக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வைக்கணும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிமிஷத்தில் நமக்கு சைட் டிஷ் தயாராகிடும். நம்ம கிரேவி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும். அதனால் உப்பை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த தம் ஆலு தயாராகிடும். நம்ம இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தம் ஆலு தயாராகிடுச்சு. இப்போ இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணி வைத்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த டிஷ் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.